இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அதை சரி பண்ணுறது தான் நம்முடைய வேலையாகவே இருக்கணும். இப்போ தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தலைவலியோடு நீங்கள் உங்கள் தொழிலை செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். பாவங்களில் இது ஒரு பாவம். இப்போ உங்கள் பிள்ளைக்கு தலைவலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் பிள்ளைய போய் நீ படின்னு சொல்லுவீங்களா? இல்லை கடைக்கு போயிட்டு வா, அந்த வேலை செய், இந்த வேலை செய்யின்னு சொல்லுவீங்களா? போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? படுத்துக்கோ, எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதுபோல் தான் உங்களுக்கும் ஏதாவது தலைவலி வந்ததுன்னா, வயிறு வலி, ஏதாவது ஒரு தலைவலி, சின்னதாக காய்ச்சல் அப்படி ஏதாவது வந்ததுன்னா நீங்களும் எதுவுமே செய்யக்கூடாது. அதுதான் அப்படி நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்க, தலைவலியை பொறுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் பாவம். எப்படி உங்கள் பிள்ளைக்கோ அல்லது இன்னொருத்தருக்கோ அல்லது நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒருத்தர், அவர் எனக்கு காய்ச்சல்ன்றார், பரவாயில்ல காய்ச்சல்னால் பரவாயில்ல மாத்திரையை போட்டு நீ வேலை செய்யின்னு சொல்லுவீங்களா? சொன்னீங்கன்னா அது பாவம் இல்லையா? பாவம் தானே. அதுபோல் தான் உங்களுக்கும் ஏதாவது தலைவலி வந்தாலோ வயிற்று வலி வந்தாலோ உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலோ நீங்கள் வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு உங்கள் உடம்பை சரி பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாகவே இருக்கணும். உங்கள் உடம்புல நோயை வச்சுக்கிட்டு ஏதாவது காய்ச்சல் ஏதோ வலியை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது. அதுதான் நேர்மையான செயல். உங்கள் உடம்புக்கு நீங்கள் நேர்மையாக, ஏன்னா உங்கள் உடம்புக்கு எப்போதும் தலைவலி வரப்போகிறதில்ல, எப்போதும் வயிற்று வலி வரப்போகிறதில்ல, எப்போதும் ஒரு வாட்டி தான் வருது. அது சிலருக்கு வராமல் கூட போகும். வாரத்தில் ஒரு வாட்டி, 10 நாளில் ஒரு வாட்டி தான் தலைவலி வருது. அந்த நேரத்துலேயும் நீ வேலை பார்க்குறேன்னா 10 நாளும் வேலை பார்த்தலப்பா, 10 நாள் இந்த உடம்பை வச்சு தானே வேலை பார்த்த. 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஒரு தலைவலி வருது, அப்போ கூட நீ படுக்க மாட்டியா? அப்போ கூட நீ பொறுக்க மாட்டியா? அப்போ இந்த உடம்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நினைக்கிற. இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திட்டு போகிறப்ப தூக்கி போட்டு போகிற மாதிரி தான் நினைக்கிற. இந்த உடம்பை நீ கேவலமாக நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால் உடம்பில் ஒரு பிரச்சனைன்னா, அந்த உடம்பில் ஒரு நோய் அப்படின்னா, உடம்பில் ஒரு வலி, தலைவலி கிளவலி வந்துன்னா இருக்கிற எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு அந்த தலைவலியை எப்படி போக்குறது? அந்த உடம்புக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை, உட்காரணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது. தலைவலி வந்துச்சுன்னா மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்படி அமைதியாக ஓய்வாக தனிமையாக இருக்கணும். அது எப்படி குணப்படுத்துறதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். அதான் நேர்மையான செயல். அதுபோல் இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுக்கப்புறம் அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாதா? இப்போ சுகர் ஒரு நீண்ட நாள் குணமாகிறதுக்கு நீண்ட நாள் ஆகும். அப்போ அவர் என்ன பண்ணணுன்னா, அந்த சுகரை குணப்படுத்துவது எப்படி என்பது தான் அவருடைய லட்சியமாக இருக்கணும். அது வரைக்கும் அவருக்கு லட்சியம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது டாக்டராகவே இருப்பார், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை புரியணும் அப்படின்னு நினச்சிருப்பார். இப்போ அவர் உடம்புல நோய் வந்துருச்சு. அப்போ அவருடைய லட்சியத்தை அவர் மாற்றிக்கணும். எனது உடலில் இருக்கிற சர்க்கரை நோயை குணப்படுத்துவது தான் எனது லட்சியம் அப்படின்னு அவர் மாற்றிக்கணும். அதுதான் நேர்மை. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீ மருத்துவத்துறையில், நீ ஒரு மருத்துவராக இருந்து மருத்துவத்துறையில் செய்ய முடியாத சாதனையை விட இது ஒரு மிகப்பெரிய சாதனையாச்சே. இதுவும் ஒரு மருத்துவ சாதனை தானே. அப்போ சொல்லலாம்ல, அப்போ உன்னுடைய முழு கவனத்தையும் உன் உடம்புல உள்ள சர்க்கரை நோயா அல்லது புற்றுநோயா, உனக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு, நீ ஒரு மருத்துவராக இருக்கிற, இது வரைக்கும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை செய்யணுங்கிறது தான் உன்னுடைய நோக்கமாக இருந்தது. இப்போது உடம்புல இப்போ ஒரு புற்றுநோய் வந்துருச்சு, அல்லது ஆஸ்மா வந்துருச்சு, வீசிங் வந்துருச்சு, ஏதோ ஒரு மூல நோய் வந்துருச்சு, சர்க்கரை நோய் வந்துச்சு. இப்போ உன்னுடைய நோக்கம் என்னென்னா, எனது உடலில் உள்ள இந்த நோயை குணப்படுத்துவது எப்படி? ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நோய் குணமாகும். இல்லை நான் மருத்துவம் பார்த்துட்டு என் உடம்பு நோயை குணப்படுத்திப்பேன்னா அது குணமாகாது. ஏன் முதல்ல உனக்கு நோய் வந்தது? உன் உடம்பை பற்றி கவலைப்படாமல் நீ உன்னுடைய லட்சியம்தான் முக்கியம். விஞ்ஞானி ஆகணும், வேற்றுக்கிறதுக்கு கிரகங்களை அனுப்பணும், செயற்கைக்கோளை அனுப்பணும், அப்படி இப்படின்னு சொல்லி உன் உடம்பை மறந்துட்டு, உன் உடல் ஆரோக்கியத்தை மறந்துட்டு, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருந்ததுனால தான் உனக்கு நோய் வந்தது. நோய் உனக்கு என்னத்தை சொல்லுது? இந்த உடம்பையும் பற்றி நினச்சிப்பாருப்பா, இந்த உடம்பை நினச்சிப்பாரு, உடம்பில் உன் கவனத்தை திருப்பு, உடம்பை நீ மறந்துட்ட பாரு, நான் ஒருத்தன் இங்கே இருக்கேங்கிறத மறந்துடாத அப்படின்னு நினைவூட்டுவதற்காக தான் அந்த நோய்ங்கிறதே வருது. அப்போ அது வந்த பிறகும் நீ இல்லை ஒரு மாத்திரையை போட்டு உன் வேலையை நீ பார்க்குற, உன்னுடைய லட்சியம் அந்த உடம்போட ஆரோக்கியம் கிடையாது, வேறு ஒன்று தான் என்று நீ நடந்து கொள்வேயானால் கண்டிப்பாக அது நான் தான் பெரிய ஆளுன்னு அந்த உடம்பு உங்ககிட்ட நிரூபிக்கும். நோய் முற்றிய நிலை வரும். நீ எந்த அளவுக்கு இந்த உடம்பு மேலே உன் கவனத்தை திருப்பாமல் வேறு விஷயங்கள் தான் உன்னுடைய லட்சியம்னு நீ நினைக்கிறப்பாரு, அது வரைக்கும் அந்த உடம்பு, அந்த நோய் இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். உன் நினைப்பை நீ மாற்றுற வரைக்கும் அது விடாது. கடைசியில் உன்னுடைய லட்சியம் வேறு ஏதோ ஒன்று, என் உடம்பு இல்லைன்னு நினச்ச பற்றியா, அந்த வேறு ஒன்று ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை செய்ய விடாமல் இந்த உடலில் உள்ள நோய் பெரிதாக வளர்ந்து உன்னை சீக்கிரமாக சாகடித்து விடும். அதனால் உடம்பில் ஒரு நோய் இருக்குன்னா
உங்களுடைய லட்சியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய லட்சியம் உங்களுடைய உடலில் உள்ள நோயை குணப்படுத்துவதுதான் என்பதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ நோயை வெல்வதற்கான வழி, நோயை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னா இப்படி தான். அதனால் எந்த ஒரு லட்சியத்தை விட உடல் தான் முக்கியம். உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தான் அந்த நோயை குணப்படுத்தும். வேறு எந்த வேலையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கோடீஸ்வரர் ஆகணும், இப்போ என் உடம்புல வேறு சுகர் வந்துருச்சு, அப்போ நான் கோடீஸ்வரர் ஆகிட்டே நான் சுகரையும் குணப்படுத்துவேன், அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பேன், எங்கே டாக்டர் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்து குணப்படுத்திடுவேன் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உன் உடம்பு, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உன் உடம்புல உள்ள நோய் எப்போ குணமாகும்? உன் உடம்பு தான் லட்சியம். உன் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறது தான் உன்னுடைய லட்சியமாக எப்பொழுது அது மாறுகிறதோ அப்போ தான் அது குணமாகும். மற்ற லட்சியம் எல்லாத்தையும், உன் உடம்புக்கு முன்னாடி மற்ற எந்த லட்சியமுமே வசதி கிடையாது. அது எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டு இப்போ என்னுடைய லட்சியம் என் உடலில் உள்ள நோயை குணப்படுத்து அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த நோயை குணப்படுத்திடலாம். அப்படி இல்லாமல் நான் என் லட்சியத்தை நோக்கி தான் ஓடுவேன், என் நோயோடே நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த நோய் வளர்ந்து கடைசியில் உன் லட்சியத்தை அடைய விடாமல் உன் காலை பிடிச்சி இழுத்து உன்னை படுகொலியில் தள்ளிடும், மரண படுகொலியில் உன்னை தள்ளிவிடும். அதனால் நமது உடலில் ஒரு நோய் இருக்குதுன்னா அது என்ன சொல்லுது? இந்த உடம்பை கொஞ்சம் பாரு, ஞாபகப்படுத்துது, நானும் ஒருத்தர் இருக்கேன், என்னை மறந்துடாது, நான் தான் பெருசு, இந்த வேறு ஏதோ பெருசுன்னு நீ போகிறதுக்கு இந்த உடம்பு தேவைப்படுதில்ல. அப்போ இந்த உடம்புல ஒரு பிரச்சனைன்னா நீ இந்த உடம்பு தான் பெருசுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த உடம்புல ஒரு நோய் வருது அப்படிங்கிறத வந்து, இப்போ ஒரு வண்டியில் வந்து பிரச்சனை, புல்லட்டில் ஏதோ 2 வீலர் வச்சுருக்கீங்க, சின்னதாக ஒரு பிரச்சனை, என்னவோ ஒரு பிரச்சனை அப்படியே அதை வச்சுட்டே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அது பெருசாகி கடைசியில் விபத்து ஆகிடும். ஒரு கார் வச்சுருக்கீங்க, காரில் ஏதோ பிரச்சனை, அதை பற்றி கவனிக்க மாட்டேன்றீங்க, என்ன பிரச்சனை இது வேறு தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஏதாவது முடக்குன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கீங்க. கடைசியில் என்ன ஆகும்? கடைசியில் பெரிய விபத்தில் மாட்டிப்பீங்க. விபத்தில் மாட்டிட்டு மரணம் தான் ஏற்படும். அதுபோல் தான் உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா உங்கள் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றிடுங்க, அதை கைவிட்டுருங்க. உங்கள் உடலில் உள்ள நோயை குணப்படுத்துவதுதான் உங்கள் லட்சியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். ஏன்னா உங்கள் உடம்பை நீங்கள் புறக்கணிச்சனால தான், உங்கள் உடம்பை அலட்சியப்படுத்தினால தான் உங்கள் உடம்புல நோய் வந்தது. நோய் வந்து குடியிருந்து கொண்டது. நோய்ங்கிறது ஒரு திருடன்னு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்குள்ளே ஆரோக்கியம் இருந்தது, உங்கள் உடம்புல நீங்கள் உங்கள் உடம்பை திறந்து போட்டு வீட்டை திறந்து போட்டு போன மாதிரி திறந்து போட்டு சுற்றுனீங்க. கடைசியில் திருடர்கள், நோய் என்கிற திருடர்கள் உங்கள் உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த திருடர்கள் உள்ளே புகுந்து கொண்டு கடைசியில் அந்த வீட்டையே சூறையாடிட்டாங்க. கடைசியில் அவ்வளோதான், அந்த வீடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உடலுங்கிற அந்த வீடு முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து உங்கள் உடம்புல தலைவலி வந்தால் கூட இந்த வழக்கத்தை கடைப்பிடிங்க. தலைவலி ஒன்றும் அடிக்கடி வரப்போகிறதில்ல, மாதத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், 10 நாளைக்கு ஒரு வாட்டி வரலாம். வந்ததுன்னா அன்னைக்கு ஓய்விடுங்க. அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் அதை குணப்படுத்துறது எப்படி? அதாவது டிவி கூட பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு வேலை தானே. மொபைல் ஃபோன் கூட பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு வேலை தான். உங்கள் தலையில் தலைவலி வச்சுட்டு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவலிக்கும் அதிகமாக. முழுமையாக ஓய்வு கொடுங்க. ஒரு பொறுமை, அதில் ஒரு பொறுமை இருக்குது. உங்கள் உடம்பு மேலே உங்கள் கவனத்தை முழுமையாக வைங்க. புத்தகம் கூட படிக்கக்கூடாது, படித்தா இன்னும் தலைவலி அதிகமாகும். முழுமையாக ஓய்வு கொடுத்து வேறு நீங்கள் எங்கேயாவது திறந்த வழியில் நடந்து போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு தலைவலி வந்ததுன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கடைபிடித்தாலே உங்கள் உடம்புல வந்து நோய் வராது. ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இது முக்கியமான, ஆரோக்கியத்தோடு வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது மிக மிக முக்கியமான விதிமுறை.